ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி சுவையான டேஸ்டியான ஆட்டுக்கறி கிரேவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குக்கரை சூடுபடுத்திக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் சூடான பட்டை ஒரு துண்டு போட்டுக்குவோம். பெரிய வெங்காயம் 2 பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா வதக்கிங்க. தக்காளி 2 பழமாக எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேன். வதக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதையும் வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக பட்டைக்கிராம் தூள் போட்டுக்கோங்க. நல்லா வாசனமாக இருக்கும், வாசனைக்கு தான். ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன். நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வாசம் போகணும். 1/4 கிலோ ஆட்டுக்கறி கழுவி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். தண்ணி பாதி தண்ணி ஊற்றிக்கிறேன் பவுல்லேருந்து. நல்லா கிண்டி விட்டு 3 விசில் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். விசில் ஏர் பண்ணோன்னே எடுத்துக்கோங்க. ஆனத்தை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா கொதித்து வரணும். கறி இன்னும் வேகலை. பாக்கி பவுலில் இருந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கு 2 நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்லா தடிமனாக நல்லாயிருக்கும், கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 3 விசில் விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏர் போனோன்னே திரும்பி குக்கர் மூடி கழட்டிக்கலாம். இப்போ கறி வெந்துருச்சுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. சிம்லேயே அடுப்பை வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா கொதிக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கிண்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
கொத்தமல்லி தழை தூவிட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. நம்ம இந்த கிரேவி தேங்காய் போடாமல் செய்கிறோம். நல்லா திக்காயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்குவேன். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துங்க, இல்லாட்டி வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கறி கிரேவி சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.